போலீஸ் ஒரு கட்டத்தில் வந்து யோசிக்கிறாங்க, இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் யோசிக்கிறாங்க, இந்த இந்த லெவலுக்கு கோல் திருடுற அளவுக்கு மலேசியாவில் யாரும் திறமையான ஆள் இல்லை, இது கண்டிப்பாக ஏதாவது ஃபாரினர்ஸ் டீம் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏன் இது இந்த கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, இனிஷியலி வந்து ஒரு சில்லி மிஸ்டேக் உண்டான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ட்ரேசர்ஸை விட்டு போல, லைக் ஃபிங்கர் பிரிண்ட், சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த டீம் வந்து விசிபிளாக இருக்காங்க, ஆனால் அவங்களோட ஃபேஸ் எதுவுமே தெரியல. ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு வெல் பிளான் ப்ரீ பிளான்டாக அழகாக வந்து திருடிருக்காங்க கேஎல்ஐ கூட 12 million ringgit worth ஆஃப் கோலை. அண்ட் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து this was the biggest ever goal heist in Malaysia, 12 million ringgit worth ஆஃப் கோல். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன நகை கடையிலலாம் திருட்டு நடக்குது, பட் இந்த அளவுக்கு கோல் பார் திருடுற அளவுக்கு மலேசியாவில் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு கோல் ஹைஸ் நடந்ததே இல்லை. ஸோ சொல்லலாம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட்